வாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டுக்குருவோம். அப்போ தான் அது நல்லா வதங்கும். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வதங்க லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசுங்க வேகட்டும். பாருங்கள், நல்லா நசிஞ்சிருச்சு தக்காளி எல்லாம். நல்லா அடிப்பிடிச்சிடாமல் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காது. இல்லைனா நம்ம அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அந்த மசாலாலாம் இதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இதுவும் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளை ஆட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகும் ஓரளவுக்கு. பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணாமையே அதில் தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம இதையும் மிக்ஸி சாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சாப்பாடில் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது லைட்டான சூடில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்படி தான் நாட்டுக்கோழி ரசம் வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.